இப்பொழுது கோபூஜையை பற்றி பார்ப்போம். பசுமாடு பூஜை என்பது கோபூஜை எனப்படும் பசுவிற்கான வழிபாட்டை நாம் தினந்தோறும் செய்தாக வேண்டும். ஆனால் நம் நடைமுறை வாழ்க்கையில் இது சாத்தியமாகுமா என்று அந்த காலத்திலே வீட்டுக்கு வீடு பசுமாடு இருந்ததாலும் ஒருவருடைய செல்வ நிலையானது அவர் வைத்திருக்கின்ற பசுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து அப்படித்தான் அளவிடப்பட்டது. ஆனாலும் பசுவின் புனிதத்துவத்தை உணர்ந்தமையாலும் அந்த நாளிலே அனைத்து இல்லங்களிலும் வீடுகளிலும் கோபூஜை நல்ல முறையிலே நடைபெற்று வந்தது. இதனால்தான் நம் முன்னோர்கள் திருப்தியுடனும் செழிப்புடனும் நல்ல பக்தி மனப்பான்மை இவைகளை பெற்று நல்ல விதமாக வாழ்ந்தார்கள். வறுமையிலும் செம்மையுடன் திகழ்ந்தார்கள். எந்நிலையிலும் வாழ்வில் பிரக்தியே அந்த அதாவது சொல்வாங்களே வெறுப்பு என்பது இல்லாமல் இருந்தார்கள். நம்மால் தான் தினந்தோறும் நகர வாழ்க்கையில் இயந்திர கதியின் இடையிலே தினசரி கோபூஜையை நடத்தத்தான் முடியவில்லை. ஆனால் கோபூஜை நடைபெறுகின்ற ஆலயங்களுக்காவது சென்று கோபூஜையை கண்ணார கண்டு தரிசனம் செய்து கொள்ளலாம். ஆனால் கோயில்களில் கோபூஜை நடைபெற உதவலாம். இதற்கும் நீங்கள் முயற்சி செய்யலாம். தினசரி கோபூஜை கலியுகத்தில் அனைவராலும் கடைபிடிக்க முடியாது என்பதை உணர்ந்துதான் சித்த புருஷர்கள் மகரிஷிகளும் தீர்க்க தரிசனமாக கலியுகத்திற்கு என கோபூஜை பலன்களை பெற்றுத்தரும் பலவிதமான எளிய வழிமுறைகளை வழிமுறைகளை இங்கே கூறுகின்றார்கள். கோபாலன் கோபாலகிருஷ்ணன் போன்ற கிருஷ்ணனின் பெயரை கொண்டுள்ளவர்கள் வாழ்க்கையில் கோதானத்தை முக்கியமாக செய்து ஆக வேண்டும். பலரும் ஒன்று சேர்ந்து 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையேனும் நல்ல கறவையுள்ள ஒரு பசுமாட்டை ஏதேனும் ஆலயத்திற்கோ அல்லது ஏழைக்கோ தானமாக அளித்து வந்தால் கோபூஜையின் சில விசேஷமான பலன்களை நீங்கள் பெற்றிடலாம். சமீபத்தில் நமது ஆசிரமத்தின் சார்பாக ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதர் ஆலயத்திற்கு நல்ல கறவையுடன் கூடிய கன்றுள்ள பசுமாட்டினை தானமாக அளித்தார்கள் பல வருடங்களுக்கு முன்பாக. அந்த வாய்ப்பை பல அடியார்களுக்கும் நமது வாத்தியார் வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் பெற்று தந்தார்கள். தினசரி கோபூஜையின் பலன்களை தரவல்லதாக பல திருத்தல இறைப்பணிகள் தேவ ரகசியமாக அளிக்கப்பட்டு உள்ளது. பசுவுடன் சம்பந்தப்பட்ட பல ஆலயங்களும் உண்டு. காமதேனுவின் புத்திரியாகிய பட்டி வழிபட்டு முக்தி பெருநிலை அடைந்த கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் கொம்பு வடிவில் அற்புதமான மூலலிங்கத்தை கொண்டுள்ள சென்னை மாடம்பாக்கம் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் ஆலயம், கரூர் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஆலயம், கும்பகோணம் அருகே திருவாப்பாடி என்று சொல்வார்கள், மற்றும் கன்றாப்பூர், திருக்கோழம்பம் போன்ற திருத்தலங்கள் பசுவுடன் தொடர்புடைய இடங்கள் ஆகையால் இத்திருத்தலங்களில் கோதானமாக பசுவை தானமாக கோயிலுக்கோ உண்மையான ஏழைக்கோ அளிப்பதுடன் இத்தலத்தில் பசுவிற்கு கோபூஜை செய்வதும் மிகவும் விசேஷமானதாகும். கறந்த பாலை உடனேயே அதாவது கறந்த பால் இளம் சூடு ஆறும் முன்னரையே இங்கு சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதால் அபரிமிதமான பலன்கள் உண்டாகின்றன. இதற்காகவே அக்காலத்தில் கோவிலின் எதிரிலேயே பசுவை கொண்டு வந்து வைத்து பாலை கறந்து பாலின் இளம் சூட்டில் அந்த தன்மை ஆறும் முன்பே அபிஷேகம் செய்து விடுவார்கள். பசுதானத்தில் பல கொடிய பாவங்களுக்கும் நல்ல பிராயச்சித்தம் கிட்டுகின்றது. குறிப்பாக பெரியோர்களை மதிக்காது வசைப்பாடி அடித்து துன்புறுத்து அனாதையாகி சொல்ல முடியாத பாவச் செயல்களுக்கு இது ஓரளவு பிராயச்சித்தத்தை தரும். இதனுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தக்க பரிகாரமும் செய்ய வேண்டும். பலரை பற்றி அவதூறாக பேசி மொட்டை கடுதாசி எழுதல், கோல் மூட்டுதல் போன்ற பெரும் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் பெற கோபூஜையும் பசுதானமும் உதவும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேற்கண்ட ஆலயங்களில் பசு கன்றுடன் சேர்ந்து ஆலயத்தை வலம் வருவது மிகவும் சிறப்பானதாக நேர்த்திக்கடனாகும். பசுவின் உடலில் கோடான கோடி தெய்வமூர்த்திகள் உறைவதால் இப்படிப்பட்ட முறையால் தேவாதி தேவர்களுடன் ஆலயத்தை வலம் வருகின்ற பாக்கியத்தை பெற வேண்டும். இப்படி நீங்கள் பசு பூஜை செய்வது மிக மிக நன்மையை தரும். தொடர்ந்து பார்ப்போம். நாளைய ஆவணி அவிட்ட பூநூல் மகிமை.